ஏப்ரல் 11 அன்று வரும் துருவோண விரதம் என்பது விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மிகவும் சிறப்பான நாளாகும். இந்த நாளில் பக்தர்கள் அதிகாலை எழுந்து ஸ்நானம் செய்து வீட்டை சுத்தமாக வைத்துக்கொண்டு பூஜை அறையில் துளசி, மஞ்சள், குங்குமம் வைத்து விஷ்ணு பெருமாளுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை உச்சரித்து விஷ்ணு சகஸ்ரநாமம் அல்லது திருப்பாவை, திருவாய்மொழி போன்ற பக்திப் பாடல்களை பாராயணம் செய்வது நல்லது. விரதமாக இருப்பவர்கள் சாத்தியமானால் முழு உபவாசம் அல்லது சத்துமிக்க உணவு, பழம், பால் போன்றவை மட்டும் உட்கொள்ளலாம். மதியம் அல்லது மாலை நேரத்தில் நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல், பாயசம் அல்லது சாதாரண சைவ உணவுகளை சமர்ப்பித்து தீபாராதனை செய்ய வேண்டும். குறிப்பாக துளசி தளம் வைத்து வழிபடுவது மிகவும் புண்ணியம் தரும் என்று நம்பப்படுகிறது. அன்றைய தினம் தர்மம் செய்வது, அன்னதானம், ஏழைகளுக்கு உதவி மிகுந்த பலன் தரும். மாலை நேரத்தில் விஷ்ணு கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்தால் விரதம் நிறைவு பெறும். இந்த விரதத்தை பக்தியுடன் கடைபிடிப்பதால் மன அமைதி, குடும்ப வளம் மற்றும் பகவானின் அருள் கிடைக்கும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. மேலும் திருவோண விரத நாளில் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே விஷ்ணு அல்லது பெருமாள் படத்தை வைத்து ஆராதனை செய்யலாம். அந்த நாளில் சுத்தம், அமைதி, சத்தியம் ஆகியவற்றை கடைபிடிப்பது மிக முக்கியம். கோபம், பொய், தீய எண்ணங்கள் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். மாலை நேரத்தில் குடும்பத்துடன் சேர்ந்து பகவானின் கதைகள், குறிப்பாக வாமன அவதாரம் சம்பந்தமான கதைகளை கேட்பது அல்லது சொல்வது புண்ணியம் தரும். விரதம் முடிக்கும்போது பிரசாதத்தை குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்த நாள் காலை சாமானிய உணவுடன் விரதத்தை முறையாக நிறைவு செய்யலாம். இவ்வாறு ஒழுங்காக திருவோண விரதத்தை கடைபிடித்தால் பாமங்கள் நீங்கி நல்ல ஆரோக்கியம், செல்வவளம் மற்றும் ஆன்மீக முன்னேற்றம் கிடைக்கும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இந்த விரதத்தை தொடர்ந்து மாதந்தோறும் கடைபிடிப்பவர்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை அனுபவிப்பார்கள் என்றும் பக்தர்கள் கூறுகின்றனர். இந்த மாதிரியான ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள். மேலும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.